ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள கடவுள். இப்போ சொல்லுங்க, சிலுவைனா கடவுள் பட்ட காயங்கள். அருட்பொழிவு என்பது ஈஸியான வேலையா? இல்லை. அது நமக்கு புரிதல் எப்படி தவறாக புரிந்து கொள்கிறோம். இதுல நம்ம சொல்லலாம், இப்போ நான் இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க சொல்லலாம். ஆனா இப்படி அருட்பொழிவு பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், கடவுளுக்காக வரணும். கடவுளுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது எப்படி பின்பற்றணுமா, தனி தானே வெறுக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மளே லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னை தான் வெறுக்கணும். சுயநலம் இருக்கக்கூடாது, தன்னலம் இருக்கக்கூடாது, பொதுநலம் மட்டும் கருதி மக்களுக்காக ஊழியம் செய்கிறார்களா? அப்படி இருக்கிறவர்களை தான் என்ன பண்றாரு, கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கும் மக்களை வழிநடத்துறதுக்கும். இதை யாரை கொண்டு மையமா வச்சு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் செய்வதுதான் அருட்பொழிவாளர்களின் கடமை. இப்போ இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்துகிறது. அதை நம்ம இந்த படித்த வேத பகுதியிலிருந்து நம்ம பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 12லிருந்து 23. இந்த சாப்டர்ல எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல என்னமா, இதுல என்ன பண்றாங்க, அகிமெலேக்கு சாவடிச்சிடறாங்க. சவுல் என்ன பண்றாரு, சாவடிச்சிடறாரு. அதை தவிர எனக்கு இதுல ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். சவுல் அரசரா ஆகிறாரு. யாரு சவுல்? ஒரு கழுதையை தேடிட்டு வந்த ஒரு இளம் வாலிபர். அவர் என்ன பண்றாரு, சாமுவேல் அபிஷேகம் செய்யறாரு. அதை எதுக்காக அபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக அபிஷேகம் செய்கிறார்கள். ஏன் சவுல் கிட்ட அவர் தான் ஆர்டினேஷன் கொடுத்துட்டாங்க, அவருக்கு தான் அருட்பொழிவு கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஏன் அதை எடுத்து தாவீது கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா, அந்த பொறுப்பை அவர் என்ன பண்ணல, சரியா செய்ய தவறிட்டாரு. அதனாலதான் என்ன பண்றாங்க, தாவீதுக்கு அருட்பொழிவு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட கடவுள் சொல்றாரு. தாவீதுக்கு அருட்பொழிவு கொடுக்குறாங்க. இதை சவுலால ஏற்றுக்கொள்ளவே முடியல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் கைக்கொம்பை எடுத்து அவருடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். எனக்கு சவுலை ராஜாவாக்கினது எப்படி இருக்குதா, கடவுள் என்ன பண்ணாரு, சவுல் மேல பிரியமா இருந்ததுன்னா என்ன பண்றாரு, அவருக்கு அபிஷேகம் கொடுக்குறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, அதை செய்ய தவறு விட்டுறாரு. அதனால என்ன பண்றாரு, தாவீது அவரை இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தாவீதுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அதை என்ன பண்றாரு, சவுலால ஏற்றுக்கவே முடியல. இப்போ அப்படிதான், இப்போ ஒரு ராஜா இந்த பாலிடிக்ஸ்ல இவன் வளரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவனை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள சாவடிக்க வகை தேடுவாங்க. அதே மாதிரி சவுல் ராஜா என்ன பண்றாரு, தாவீத கொலை செய்ய அவரை தேடுறாரு. ஆனா தாவீது கிடைச்சாரா, கிடைக்கல. அதனால என்ன பண்றாரு, அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவங்களை என்ன பண்றாரு, கொலை பண்றாரு. அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரு, ஆசாரியர்கள். ஆசாரியர்கள்னா யாரு, ஆயர்கள். ஆயர்கள் தான் ஆசாரியர்கள். அப்போ தாவீதுக்கு ஏன் போய் உதவி செய்யறாங்க, அவர் ராஜா தானமா, ஏன் அவர் போடணும், எதுக்கு அவருக்கு உதவி செய்யணும்? இப்போதான் ஆயர்களுக்கான திருப்பணியை இங்க நிறைவேற்றுகிறதை நாம் சிந்திக்கப்படுது. முதலாவது சவுல் அரசர், அவர் ராஜா, அவர் சொல்றதை கீழ்ப்படியாம என்ன பண்றாங்க, தாவீதுக்கு ஏன் உதவி செய்யணும்? இதுதான் ஆயர்களோட திருப்பணி. ஏன் தாவீதுக்கு உதவி செய்யணும்னா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிறுமைப்பட்டு
சொல்லிட்டு வந்து சர்ச் மெம்பர் ஒருத்தரையா கூப்பிட்டு கேட்பாங்களா? மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நின்று போய் யார் போய் நிற்பாங்க? ஆயர்கள் தான் முன்னாடி நின்று அதை சரி செய்வதும் அவர்களை வழிநடத்துவதும் அவர்களை காப்பாற்றுவதும் யாரோட கடமை? ஆயர்களோட கடமையா இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார்கள். இப்போ தாவீதுக்கு உதவி செய்தது ஒரு நீதி தான். அவர் வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? சாப்பாடு வீட்டுல யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வது தான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது. அதுக்காக உதவி செய்வதற்காக என்ன பண்றாங்க? அவங்கள கொல்லப்படுறாங்க. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏன் ரத்த சாட்சிகளா மறிக்கிறாங்க? இப்போ என்ன பண்றாங்க? அவங்க தாவீதுக்காக கடவுளுடைய ஊழியம் செய்கிற மக்கள் வந்து என்ன பண்றாங்க? சிறுமைப்பட்ட மக்களுக்காக உயிர் இழக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 11:50 ஆபேல் முதல் எப்படி ஆபேல் ஆதியாகமம் முதல் சகரியா வரைக்கும் என்ன பண்றாங்க? ரத்த சாட்சிகளா மறிச்சிருக்காங்க. சிறுமைப்பட்டவர்களுக்காக மறிப்பது அருட்பொழிவு திருப்பணி. சிறுமைப்பட்டவர்களுக்காக மறிப்பது தானே அது அருட்பொழிவு திருப்பணி. இந்த தாவீது வந்து சிறுமைப்பட்டவரா நம்ம இங்க பாக்குறோமா? அவர்களுக்காக மறிப்பது தான் என்னது? அருட்பொழிவு திருப்பணி. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களை நாம் சிந்திக்க பார்க்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். எப்படி? சும்மா நிந்தித்து துன்பப்படுத்தினா பாக்கியவான்கள்? என் நிமித்தம் கடவுளுக்காக நம்ம நிந்தித்து துன்பப்படுத்தினா அது என்னது? கடவுளுக்கு செய்கின்ற திருப்பணி. நாம் இது வந்து பழைய ஏற்பாட்டு பகுதியில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த நிருப பகுதிக்கு நம்ம கற்று செல்லலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இதுல நம்ம சிந்திக்க போவது மீட்பின் நிமித்தம் சிலுவை பாடுகளை ஏற்கும் அருட்பொழிவு திருப்பணி. மீட்பின் நிமித்தம் சிலுவை பாடுகளை ஏற்கும் அருட்பொழிவு திருப்பணி. பவுல் என்ன பண்றாரு? கலாத்தியர் திருச்சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஏன் அவங்களுக்கு எழுதுறாரு? அந்த மக்கள் வந்து எப்படி இருக்காங்களா? குழம்பி போயிருக்காங்க. எதுக்காக குழம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான போதைகள்ல என்ன பண்றாங்க? அவங்க போதிக்கிறவங்க என்ன பண்றாங்க? தவறான வழிகள்ல நடத்துறாங்க. என்ன தவறான போதனை அப்படின்னு சொன்னா விருத்த சேதனம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லிட்டு, விருத்த சேதனம் பண்ணாதான் மீட்பு கிடைக்குமா? அப்படி எங்காவது கடவுள் சொல்லியிருக்காரா? நீங்க போய் பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுங்க, அவங்க போய் அந்த ஆசீர்வாதம் கூட போங்க அப்படின்னு அவங்க போனாதான் எனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படி வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, கடவுள் சொல்லலை. அப்போ என்ன பண்ணோம்? வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யார் வந்து விருத்த சேதனம் பண்ணுவதை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருத்தர் மாம்சத்தின்படி நல்வேஷமாய், நல்லா மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் எப்படியா துன்பப்படாதபடிக்கு. இதுதான் நம்ம உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். எப்படி அதை விருத்த சேதனம் யார் பண்ண சொல்லுவாங்கன்னா, சிலுவையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் அந்த கஷ்டம்லாம் எனக்கு தேவை, இயேசு கிறிஸ்துவ பண்ணதை இயேசு கிறிஸ்து தான் அனுபவிச்சாரு. ஆனா கடவுளுடைய ஊழியம் பண்ணவங்க எப்படி இருக்கணும்னு சொன்ன? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள என்னை பின்பற்ற கடமை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். அப்ப நம்ம கஷ்டம் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளவர்களா இருக்கும். ஆனா யார் விருத்த சேதனம் பண்ணணும்? நீங்க வந்து ப்ரேயர் பண்ணணும், அமாவாசைக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்லுவாங்களா? நல்வேஷமாய் வேஷமிடுகிறவர்கள். எப்படி? கஷ்டமே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஏமா நீ சொல்லலாம். இங்க ஒரு சிலவங்க என்ன சொல்லலாம், சாஸ்து சடங்கு என்ன பண்ணுவாங்க? நமக்கு அதான் வேணும்,
பண்றாங்க? மக்களை விட்டுடுறாங்க. அதுல இருந்து வர துன்பங்களையோ அன்னைக்கு ஒரு நாள் சொல்றாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இருக்கிற சுகவீனம் எல்லாம் பலவீனமா மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது திரும்பி சுகம் பெற்றாலோ அதை போய் சொல்றதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. நல்வழிப்படுத்துவதை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவை கிறிஸ்துவோட மக்களை வழிநடத்துறவங்க எப்படி இருக்கணும்னா துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கணும். ஆனா அப்படி செய்கிறவர்கள் துன்பப்படாதபடிக்கு என்ன பண்றாங்க? அதுக்காக அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க? விருத்த சேதனம் என்ற ஒன்றை நிலைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? கடவுளை நம்ம தேடணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக அறையப்பட்டாரு. அவரை நினைக்க மாட்டோம். அவரை நினைச்சு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னா நம்ம என்ன பண்றோம்? அங்க ஓடுறோம். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? விசுவாசம் கிடைக்குது, நம்பிக்கை கிடைக்குது. அப்படின்னு நம்ம தவறுதலாக புரிந்து கொள்கின்ற காட்சிகளை நம்ம கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுதான் என்ன பண்றாரு? பவுல் கண்டித்து திருத்த விரும்புகிறார். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஏன் மக்கள் குழம்பு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்றதுக்கு தான் என்ன பண்ண? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வீட்டுல போய் இன்னொரு தடவை நீங்க சிந்தித்து பாருங்க. நம்ம எப்படி பண்ணோமா? கடவுளுடைய ஊழல் செய்கிறவர்கள் கடவுளுடைய காயங்களை ஏற்றுக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து அவரை என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அப்பதான் கடவுளுடைய மக்களை வழிநடத்த முடியும். மூன்றாவதாக சுவிசேஷ பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசல். பேதுரு என்ன பண்றாரு? இயேசுக்கும் பேதுருக்கும் நடக்கிற உரையாடல். அன்பின் நிமித்தம் சிலுவை மரணத்தை ஏற்கும் திருப்பணி. பேதுரு இயேசுக்கும் நடைபெற எப்படி எம்எல்ஏ அன்பா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கும் அன்பு எப்படிப்பட்டது? அதுவும் ஒரு ஆயக்காரர்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கும் அன்பு எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவ கூட சொல்றாங்க. இயேசு யோவான் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆடுகளுக்காக உயிர் கொடுக்கும் ஆயன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 10ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆடுகளுக்காக உயிர் கொடுக்கும். என்னவா? ஆடுகள்லாம் மேய்ப்பர் தானே மேய்ப்பாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனா ஆடுகளை மேய்ப்பது தான் என்னது? ஒரு ஆயக்காரர்களோட திருப்பணி. ஆடுகள்லாம் யாரு? இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? தெளிவா கேட்டுப்பாரு. என் மக்கள் அன்புக்காக இயங்குறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக போயிட்டு அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள கான்டாக்ட் பண்றது தான் ஆயக்காரரோட பணி. அதுல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எல்லாரும் இந்த பேச எடுக்கணும். என்னோட அன்பா இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வேண்டி அதுல முக்கியமா 2 வார்த்தைகள் குறிப்பிட்டிருக்கு. யோவான் 21ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க, டைம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் வீட்டுல போய் சிந்திக்க பார்க்கலாம். ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயும், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துலயும் குறிப்பிட்டிருக்கு. ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா எல்லாமே ஒரு வேலை தானமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னா ஏற்கனவே என் திருச்சபை மக்கள் இங்க தான் இருக்காங்க. அவங்களை நல்வழி படுத்துறது என்னது? ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக இப்பதாம என் குழந்தைங்க வெளியே வந்திருக்காங்க, வெளியே இருந்து திருச்சபைக்கு வந்திருக்காங்க, இப்பதாம முதல் முறையா வராங்க. அவங்களை என்ன பண்ணக்கூடாது? அவங்கள வழிநடத்துற மாதிரி பெரிய ஆடுகளை வழிநடத்துற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? குட்டி ஆடுகளை வழிநடத்துகிறாங்க. குட்டி ஆடுகளுக்கு என்ன பண்ணணும்? தனியான என்ன பண்ணணும்? கேரு கொடுக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணணும்? என்னுடைய மக்கள் அப்போ ஆண்டவரோட கன்சர்ன் என்னன்னு பார்த்தோம்னா, என் மக்களை வழிநடத்தணும். பெரியவங்களா இருந்தாலும் சரி, பழையவங்களா இருந்தாலும் சரி, புதியவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? என் மக்களை வழிநடத்துறது தான் இருக்கிறது ஆயக்காரத்தோட பணி. எப்படி வழிநடத்தணுமா? ஏன் அன்பா இருக்கிறாயா ஆசை போயிட்டு இதெல்லாம் தப்பு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அன்பின் நிமித்தம் சிலுவை மரணத்தை ஏற்கும் திருப்பணி. இங்க ஆடுகளுக்காக என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுக்கிறவர்களா பார்ப்போம். இப்படிதான் ஆயக்காரர்களும் என்ன
அதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அருட்பொழிவு திருப்பணி. அன்பின் நிமித்தம் நல்வழிப்படுத்தணும். அருட்பொழிவு திருப்பணியில எல்லா காயங்களையும் ஏற்றுக்க நம்ம தயாராக இருக்கணும். நம்ம இதுக்கப்புறம் என்ன சொல்ல மாட்டோம்? அருட்பொழிவு திருப்பணி ஈஸின்னு சொல்லுவோமா? மரணத்தை ஏற்க துணிந்த திருப்பணி தான் என்னது? அருட்பொழிவு திருப்பணி. நாம் கண்களை மூடி நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் தாம் திரு சத்தியத்தை நமக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இறப்பும் நிறைந்த எங்களுடைய தந்தையே, நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடி நீங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நன்முறைப்படுத்த, நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்கள் செய்ய, நாங்கள் அனைத்தையும் நம்பி ஏமாறாதவர்களாக எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆயக்காரர்களை உருவாக்கியிருக்கிறீர். நாம் வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்டு சிந்திக்க நல்வழிப்பட இந்த உதவி செய்யுங்க. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் விட்டு விடாதபடி எங்கள் வாழ்க்கையில பிரயோஜனமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். இதை இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.